தன்னுடைய கணவருக்கு ரோஸ்லினுடைய அம்மா எப்படியாக இருந்தா அப்படின்றத வந்து தோழர் எப்படி சொல்லியிருக்காங்க, எழுத்தாளர் தோழர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எஜமானனின் கட்டளையை செவ்வனே நிறைவேற்ற துடிக்கும் அடிமையின் ஆவலா அல்லது எல்லையற்ற காதலை நிரூபித்துவிடும் விருப்பமா? தன்னுடைய கணவருக்கு ஆண் குழந்தை வேணும். அவர் மேலே இருக்கிற எல்லையற்ற விருப்பத்தினால ஒரு பிரசவம் தாண்டி 2 பிரசவம் தாண்டி 3 பிரசவம் தாண்டி 4வது பிரசவத்திலேயாவது தன்னுடைய கணவருக்கு ஆண் குழந்தையை கொடுத்துட முடியுமான்னு தொடர்ந்து அவங்களுடைய காதலால் பண்ணுறாங்களா, இல்லை எஜமான் வேலையிடுவார்ல கட்டளையிட்டனே உடனே வந்து கடமையை செய்யணும்னு ஓடுற ஒரு அடிமையை போல இருக்கிறாங்களா அப்படின்றத ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று காதலாகவும் இருக்கலாம், இன்னொன்று அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை தன்னுடைய மனைவின்ற பேரில் பெண்ணை அடிமைத்துவம் படுத்துறதாகவும் இருக்கலாம் அப்படின்ற அந்த வரி இருக்குல்ல, பெரிய விஷயத்தை கடத்துது. யோசிச்சு பார்க்கணும். எல்லாருடைய வீடுகள்லையுமே நம்ம இது நடந்துட்டு இருந்தது, இப்போ தான் நடக்கலை. நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற பெண்கள் கிட்ட தான் அந்த மனநிலை இல்லை, ஒரு குழந்தை போதுன்னு. ஆனால் அப்போது ஆண்களுடைய மனநிலை என்னென்னா, ஒரு ஆண் குழந்தை வேணும், சொத்துன்னு இருந்ததுன்னா அது ஆண் குழந்தைக்கு தான் போய் சேரணுன்றது இருக்குல்ல, அந்த எண்ணத்தை உடச்சி எறிகிற மாதிரி இந்த முதல் கதை இருந்தது. அந்த கதையை கொடுத்தமைக்காக நான் என்னுடைய நன்றியை வந்து தோழர்களுக்கு சொல்லிக்கிறேன். மொத்த கதையுமே வாசித்து முடிச்சும்போது நான் சொல்லியிருந்தேன், இப்படி எழுத முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் தேடினேன். இதுதான் நான் தோழருடைய முதல் புத்தகம் படிக்கிறேன். படித்து முடிச்சுன்னே அடுத்த புத்தகங்களை தேடி வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ வழிகளோடு இருக்குது.